இது பேசிக்காக ஒரு ஒரிஜினல் இன்சிடென்ட் பேஸ் பண்ண கதை. இது நிறைய பேருக்கு நான் சொல்லலை. பட் ஒரிஜினல் இன்சிடென்ட்னா இது பயங்கரமாக இப்படியே நடந்தது அப்படின்னு இல்லை. நான் வந்து கொச்சின் கிட்ட ஒரு ஒரு கிராமத்து வழியாக ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த ஊரில் நடந்த ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட், ஒரு ஒரு வீட்டை சுற்றின ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருந்தது. அந்த வீடை விற்க முடியாமல் போனதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. அது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது எனக்கு. அது ஃபன்னியாக இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருந்தது. பட் என்னென்னா, சம்மந்தமே இல்லை. இப்போ யாரோ எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணால் நம்ம லைஃப் இங்கே அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. பட் ட்ரம்ப் ஏதாவது திடீர்னு டிசைட் பண்ணால் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு லைஃப் அஃபெக்ட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. அது இப்போ ஸ்டேட் வித் மீ ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் அதையே நம்ம ஒரு கதையாக பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அதுலேருந்து பேச அடுத்து ஒரு கதை பண்ணக்கூடாதுன்னு பண்ணது தான் இந்த கதை பேசி. லக்கி மேன் மாதிரி இதுவும் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். அந்த 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 இன்சிடென்ட் உங்களுக்கு கரெக்டாக மாட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ஜெனரிக்காக அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சது தான் இந்த படம். ஸோ அது அமைஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட் படமாக நான் பிச் பண்ணிட்டு இருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரியாது.